லக்ஷ்மி முத்துக்குமார் எங்க? ராம் ராம் குருஜி இருக்கிறேன் குருஜி. ராம் ராம் குருஜி ஸ்டார்ட் ஆயிடுச்சு குருஜி. எஸ் 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 ஸ்டார்ட் பண்ணுங்க. ராம் ராம், அனைவருக்கும் நமஸ்காரம். நெல்லை சகஸ்ரநாம மண்டலியின் 7ஆம் ஆண்டு துவக்க விழாவில் கிடைப்பதற்கரிய இந்த கருத்தரங்கிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். நினைத்தாலே முக்தி திருவண்ணாமலை என்ற புண்ணிய கஷேத்திரத்தில் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி என்ற மகான் அநேகமானோரால் வழிபட்டு அவர் அருளை உணர்ந்து மெய் சிலிர்க்கின்றனர். அப்படிப்பட்ட மகானை பற்றிய இந்த கருத்தரங்கு உங்கள் அனைவரின் அகக்கண்களை திறக்கும் எங்களது சிறிய முயற்சி. ஸ்ரீ ரமண அக்ஷர மணமாலை என்ற பகவானின் அரிய பாடல் பற்றிய தொகுப்பை இன்று நாம் சிந்திக்கலாம். பகவான் ரமண மகரிஷியை பற்றிய சிறு முன்னுரையை வழங்க வருகிறார் திருமதி சசிகலா விஜய் அவர்கள். சிவாய் நம. திருச்சிற்றம்பலம். இணைப்பில் இருக்கும் நல்லுள்ளங்களுக்கு எங்களது நமஸ்காரங்கள். 20ஆம் நூற்றாண்டில் தலை சிறந்த ஆன்மீக ஞானிகளில் ஒருவரான ஸ்ரீ ரமண மகரிஷி பற்றிய ஒரு சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். ரமணர் 1879ஆம் ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி தமிழகத்தில் மதுரை மாவட்டத்தில் திருச்சுழி என்ற கிராமத்தில் சுந்தரம் ஐயர் அவர்களுக்கும் அழகம்மை அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். வெங்கடராமன் என்பது இவரது இயற்பெயர் ஆகும். சிறு வயதிலேயே தந்தையை இழந்த இவர் மதுரையில் கல்வி பயின்றார். அவருடைய சிறு வயது முதலே அவருக்கு அருணாச்சலா அருணாச்சலா என மனதில் கேட்டுக்கொண்டே இருக்க அதையே இடுகாட்டில் தியானிக்க ஆரம்பித்தார். அவரது தந்தை மறைவுக்கு பின் மரணம் என்றால் என்ன, உடலுக்கு தானே மரணம், ஆன்மாவுக்கு இல்லையே என்பதை உணர்ந்து நான் உடல் மட்டும் இல்லை ஆன்மா என்ற உண்மை அறிந்து ஆன்மாவே எல்லாம் வல்ல பரம்பொருளாய் இருக்க வேறொன்றும் இல்லை என்ற நிலையில் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டார். அந்த சுய உணர்தலுக்கு பிறகு உலக வாழ்க்கையை துறந்து 1899 ஆகஸ்டில் புறப்பட்டு செப்டம்பர் மாதத்தில் திருவண்ணாமலையை வந்து அடைந்தார். திருவண்ணாமலையில் பாதாளலிங்கம், மலை குகைகள், விருப்பாட்சி மரக்குகை என பல இடங்களில் தீவிர தியானத்தில் ஆழ்ந்தார். விருப்பாட்சி குகையில் தியானத்தில் இருந்த இவரை சிறு குழந்தைகள் சிலுமிஷம் செய்யும் பொழுது ஞானிகளே கண்டறிவர் என்ற சொல்லுக்கு ஏற்ப சேஷாத்ரி சுவாமிகள் இவரை உலகுக்கு வெளிக்கொணர்ந்தார். இவரது அமைதியும் ஞானமும் பல சீரர்களை இவர் பால் ஈர்த்தது. பகவான் என்றும் ரமண மகரிஷி என்றும் அனைவரும் இவரை அன்போடு அழைத்தனர். 1916 இவரது தாயார் திருவண்ணாமலை வந்து இவருடன் தங்கி 1922 முக்தி அடைந்தார். அவரின் மறைவுக்கு பின்னர் ரமணர் மலை அடிவாரத்தில் ஒரே இடத்தில் தங்க ஆரம்பித்தார். அங்கேயே ரமண ஆசிரமம் உருவானது. ரமணரின் முக்கிய உபதேசம் நான் யார் என்னும் சிந்தனையாகும். ஒரு மனிதன் தன் அகந்தையை நான் என்ற எண்ணத்தை அழித்து சுயத்தை உணர்வதே முக்தி என போதித்தார். பக்தர்களின் கேள்விகளுக்கு மௌனம் மற்றும் அமைதியான பார்வையின் மூலமே பதில்களை தந்தார். உபநிடதங்கள் மற்றும் அத்வைத வேதாந்த நெறிகள் ஆகியவற்றின் சாரத்தை இவரது உபதேசங்களில் காணலாம். இவரது நான் யார் என்ற புத்தகம் முதன்மையானது. ஆதிசங்கரனின் ஆத்மபோதம் தன்னை தமிழில் வெண்பாக்களாக நமக்கு தந்தார் ரமணர். தியானிப்பது ஒருபோதும் உதவாது, தியானிப்பவனும் தியானிக்கப்படும் பொருளும் ஒன்றே என்ற உணர்வதே சிறந்த தியானம் என உணர்த்தியவர். இவரது படைப்புகளில் ஒன்றான அருணாச்சல அக்ஷர மணமாலையில் மறைந்திருக்கும் ஒரு சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள என்னுடைய சக வகுப்பு தோழிகள் விழைகின்றனர். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சலவரர்க்கு ஏற்ற அக்ஷர மணமாலை சாற்ற கருணாகர கணபதியே கரம் அருளி காப்பாயே அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. நமஸ்காரம். நன்றி சசிகலா மேம். ரமண அக்ஷர மணமாலையிலிருந்து முதல் பாடலை பற்றி சிந்திக்க வருகிறார் திருமதி அவர்கள். நமஸ்காரம்.
அருள் வடிவான பகவான் ரமண மகரிஷி தெய்வீக பரவச நிலையில் அருளிச் செய்த ஆனந்தமிகு அக்ஷர மணமாலை சாதாரண பக்தி பாடல் அல்ல. இது ஜீவனும் பரமாத்மாவும் ஒன்றாக இணையும் ஆன்மீக மணமாலை. பகவானின் அருளால் அக்ஷர மணமாலையின் முதல் பாடலின் மகிமையை சிந்திக்க இருக்கிறோம். அருணாச்சலமென அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சலா என்ற சிந்தனையுடன் இதயத்தில் நினைப்பவர்கள் அகங்காரத்தை வேரோடு அழிப்பாய் அருணாச்சலா என்று கூறுகிறார் ரமணர். அருணாச்சலத்தை நினைப்பது என்பது வெறும் மலையை நினைப்பது அல்ல, அது பரம்பொருளை நினைப்பது. அந்த நினைவு ஆழமாக மனதில் பதிந்தால் நான், இந்த உடல், நான் செய்கிறேன், எனக்கு வேண்டும் என்ற அகந்தை மெதுவாக கரைய தொடங்குகிறது. இந்த முதல் பாடல் முழு அக்ஷர மணமாலையின் விதை என்றே கூற வேண்டும். இந்த பாடலில் அகம் என்ற சொல் 2 முறை இயம்பப்பட்டுள்ளது. முதலில் வரும் அகம் என்ற சொல்லிற்கு உள்ளம் என்றும், மறுமுறை வரும் சொல்லிற்கு அகந்தை என்றும் பொருள்படும். அருணாச்சலா என்ற எண்ணம் இந்த அகத்தில், அதாவது நமது உள்ளத்தில் உதித்தால் அந்த நினைவு மாறாத எண்ணம் அகந்தையை கரைக்கும் என்பது தெளிவு. பகவான் ரமணர் அகந்தையை வேறறுப்பாய் என்று உரைக்கிறார். ஏன் தெரியுமா? மரத்தை வெட்டினால் மரம் மீண்டும் வளரும், மரத்தின் கிளைகளை வெட்டினால் மரம் இன்னும் நன்றாக வளரும். மாறாக மரத்தின் வேரை வெட்டினால் மட்டுமே அதற்கு முழுமையான முடிவு வரும். அகந்தை வேர் அடியோடு அழித்தால் மட்டுமே முக்தி கிடைக்கும். அதனால் ரமணர் வேண்டுகிறார் வேறறுப்பாய் என்று. சைவ சித்தாந்தத்தின்படி மனிதனின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது மும்மலங்கள். அவை ஆணவம், கண்மம் மற்றும் மாயை. மும்மலங்களில் முதலாவதாக வருவது நான் எனும் ஆணவம், அகங்காரம். இதுதான் மனிதர்களின் துன்பத்திற்கும் சாப வினைகளுக்கும் அடிப்படை. இந்த ஆணவம் உயிர்களின் அறிவை மறைத்து இருளாக செயல்படுகிறது. அதனால்தான் பகவான் முதல் பாடலிலேயே மனிதனின் நான் எனும் அகங்காரத்தை அறுத்துவிடு அருணாச்சலா என்று பிரார்த்திக்கிறார். அகங்காரத்தை அழித்தால்தான் நான் என்பதை உள்ளுணர்ந்து ஆன்மாவை அறிய முடியும். ஆன்மாவை அறிந்தால்தான் அருணாச்சலத்தை அடைய முடியும். மனிதனுக்கு எது நிறைவை கொடுக்கிறது? பணமா, பாராட்டா, தாம்பத்திய சுகமா, அதிகாரமா? இல்லை இல்லை, எதுவும் தருவதில்லை. படிப்பு அகங்காரத்தை தான் வளர்க்கிறது, அமைதியை தரவில்லை. கற்றவை கர்வத்தை கொடுக்கிறது. என்னுள் இருக்கிற இந்த கர்வம் எல்லாம் தொலைந்து நான் அமைதியாக உட்கார்ந்து என்னை இனம் கண்டு கொள்ள வேண்டும். மனது அமைதியாக இருந்தால்தான் இறைவன் குடியேறுவான். நான் தனி மனிதன் என்ற அகங்காரத்தை வேறறுத்து விடு என்று இறைஞ்சுகிறார் பகவான் ரமணர். பகவான் ரமணர் இங்கே ஒரு மாபெரும் ரகசியத்தை சொல்கிறார். அருணாச்சலம் ஸ்மரணமே சாதனை. இந்த பாடலில் மறைந்திருக்கும் மிக பெரும் அதிசயம் அருணாச்சலத்தை நினைப்பவன்தான் அருணாச்சலம். வள்ளலாரும் இதே கருத்தை வலியுறுத்துகிறார். நானெனும் ஓரகந்தை எனக்கில்லை என்றருள் ஞான நடராசனே என்று. அதாவது நானெனும் அகந்தை நீங்க வேண்டும் என்று வேண்டுகிறார். மேலும் உள்ளம் பெருங்கோயில் என்று கூறி இறைவன் வெளியில் இல்லை, உள்ளத்தின் உள்ளே என்ற உண்மையை வலியுறுத்துகிறார். இந்த இடத்தில் அருணகிரிநாத பெருமானும் தாயுமானவரும் கூறிய புகழ்பெற்ற வரி ஒன்று நினைவுக்கு வருகிறது. சும்மா இரு சொல்லற, உள்ளம் கலங்கும் போது சும்மா இரு என்று மனதை மெதுவாக அமைதிக்கு கொண்டு வரலாம். நான் யார் என்ற விசாரத்தின் உச்ச நிலையையும் நான் உனதே என்ற சரணாகதியின் ஆழத்தையும் ஒருங்கே உணர்த்தும் அரிய நூலாக அக்ஷர மணமாலை திகழ்கிறது. பகவான் அருளால் நம் மனம் அருணாச்சலத்தில் நிலைத்து அகந்தை அழிந்து ஆனந்த சொரூபமான ஆத்ம நிலையில் நிலைபெற இறைவனை பிரார்த்தித்து இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மணிமேகலை மேம். அடுத்து 8வது பாடலை பற்றி சிந்திக்க வருகிறார் திருமதி ஜெயலட்சுமி குமார் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம்.
பகவான் ரமணரின் அக்ஷர மணமாலை 108 பாடல்களை கொண்டது. அதோட உட்பொருளை தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு ஆழ்ந்த அறிவு வேணும். ஆனா என்னுடைய சித்தறிவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு 8வது பாடலை பற்றி கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். சுற்று உளம்பிட உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டு அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. ஊர் சுற்றும் மனசு. மனுஷ பிரியோட நோக்கம் என்ன? திரும்ப திரும்ப பிறந்து வரக்கூடாது, கடவுள்கிட்ட போய் சேரணும். ஆனா அதுக்கு தேவையான விஷயங்கள் இந்த மனசு தேடாம வேண்டாத விஷயங்கள் எல்லாம் நம்ம கவனம் செலுத்துறோம். இந்த எண்ணாலைகள் எங்கெங்கெல்லாமா ஓடுறது. அப்படிப்பட்ட என்னோட மனசு உன்னோட தெய்வ அழகை பார்த்திருந்தா உள்ளத்தை நான் உருகி இருப்பேன். அது அப்போ பகவானோடைய உள்ளழகு, அது அருளழகுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அழகை காட்டி என்னை வசப்படுத்துன்னு அருணாச்சலர் கிட்டக்க பகவான் வேண்டுகிறார். அருணாச்சலா, பகவானை நேர்ல பார்த்துட்டா நமக்கு வேற ஏதாவது கேட்க தோணுமா? எதுவுமே கேட்க தோணாது. இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன், கேளுங்களேன். இப்ப நம்ம ஒரு கோயிலுக்கு போறதுக்கு முன்னால, சுவாமியை பார்க்கறதுக்கு முன்னால இது வேணும், பணம் வேணும், உடல் ஆரோக்கியம் வேணும், அது வேணும், இது வேணும் கேட்கணும்ட்டு நிறைய நினைச்சுன்னு போவோம். ஆனா கோவிலுக்குள்ள போயிட்டு பகவானை கண்குளிர பாக்குறோம். நம்ம மனசு அவருடைய பூரண அழகுல லயிச்சுடுறது. அப்ப லயிக்கும் போது எல்லா எண்ணாலைகளும் ஓடி விடுறது. நம்ம எதை கேட்கணும்னு நினைக்கிறோமோ அதை நம்மளால கேட்க முடியல. ஏன்? நம்மளுடைய மனசானது பகவானுடைய பூரண அழகுல ஆட்கொண்டு விடுகிறது. அந்த காரணத்தினாலதான் ரமணர் கேட்கிறார், பகவானே உன்னுடைய பூரண அழகை காமிச்சு என்னை இந்த பிறவி பிரிவிலிருந்து மீட்டு கொண்டு போடுன்னு சொல்றாரு. இந்த அனுபவம் எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தோணும். ஐயோ, நம்ம வெளியில வந்தப்புறம் நம்மளால இப்படி கேட்க முடியாம போயிடுத்தே, என்ன நினைச்சோமோ அதை கேட்க முடியாம போயிடுத்தேன்னு நினைப்போம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த க்ஷணம், அந்த க்ஷணத்துல உண்மையாகவே நம்ம கிட்ட பக்தி இருந்தா நம்மளால எதையும் கேட்கவும் முடியாது, கேட்கவும் மாட்டோம். அந்த மாதிரி இருக்கும் பொழுதுதான் உள்ளுக்குழுக்கும் ஆத்மாவானது உண்மையான சொரூபத்தை பார்க்கும் பொழுது மற்ற இந்திரியங்கள் எல்லாம் செயலற்று போய்விடும், புத்தி பேதலிச்சு விடும். சரி, நமக்கு எப்படி தெரியும்? நம்ம புத்தி சொல்றதை கேட்கிறோமா, இந்திரியங்கள் சொல்றதை கேட்கிறோமா, இல்லாட்டி ஆத்மா சொல்றதை கேட்கிறோமான்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னாக்க, உண்மையான சொரூபம் அந்த ஆத்மா எங்க போய் அடையணுமோ அந்த சொரூபம் நிற்கும் பொழுது அந்த ஆத்மாவின் பேச்சைத்தான் கேட்கும். மற்ற நேரத்தில் தான் இந்திரியங்களை சொல்லி கேட்கும். இதுதான் உண்மை. இதைதான் ரமண மகரிஷி சொல்ல வருகிறார். ஊர் சுற்றும் உளமிடாது உன்னை கண்டு அடங்கிடும் அழகை காட்டு அருணாச்சலா அப்படின்னு சொல்றாரு. பகவானுடைய பூரண அழகுல நம்ம மனசு லயிச்சுட்டா நமக்கு எதுவுமே தோணாது, புத்தி பேதலிச்சு விடும், இந்திரியங்கள் நின்று விடும். இதைத்தான் ஔவையார் பேச முடியாமல் பேதையாய் நின்று என்கிறார். வள்ளலார் பெருமானோ ஓ என்று ஏதும் தெரியாமல் அழுதேனே என்கிறார். பட்டினத்தார் இன்னும் ஒரு படி மேல போயிடுறார். காட்சியால் காட்சியாம் காட்சியில் கண்டு கொண்டேன், என் அப்பனை பார்க்கும் போது ஓ என்று அழாமல் என் செய்வேன் என்கிறார். அந்த அளவு நம்ம மனசு பகவானை பார்க்கும் போது அவனுடைய பூரண அழகுல லயிக்கணும். அப்படி லயிச்சுன்னா இந்திரியங்கள் சொல்றதெல்லாம் நம்ம மனசு கேட்கவே கேட்காது. சரி, நமக்கு தெரியும் 3 கர்மாக்கள் இருக்கு. என்னென்ன கர்மா? பிராரப்த கர்மா, சங்கீத கர்மா, ஆகாமிய கர்மா. இந்த கர்மாக்களின் வசப்பட்டுதான் இந்திரியங்கள் சொல்றதை கேட்டு கேட்டு நடக்கிறதுனாலதான் மீண்டும் 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 இந்த பிறவியில நம்ம பிறக்கிறோம், திரும்ப இறக்குறோம். ஏன்? காரணம் என்ன? நம்ம மனசு நமக்கு கட்டுப்படாம எண்ணெய் அலைகள் பின்னால ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதனால பகவானே உன் பூரண அழகை காட்டி இந்த கர்மாக்கள் என்னிடம் வராமல் இந்த பிறவி பிணிக்கு இருக்க என் மனசை கட்டுப்படுத்து என்கிறார். என் மனசை பக்குவப்படுத்துவதற்கு உன்னுடைய பூரண அழகை காட்டு அப்படின்னு பகவான் மகரிஷி வேண்டுகிறார். பகவான் கூறும் இந்த நல்ல வழியை கேட்டு நாமும் பின்பற்றி நல்ல கதி அடைவோம் என்று அவர் அருளை வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. நன்றி ஜெயலட்சுமி மேம். அடுத்து 36வது பாடலை பற்றி சிந்திக்க வருகிறார் திருமதி மீனாட்சி தாமோதரன் அவர்கள். நமஸ்காரம், எல்லாருக்கும் ராம் ராம். சொல்லாது சொல்லி நீ சொல்லறனில்லென்று சும்மாவிருந்தாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. இந்த பாடலோட கருத்து பார்க்கலாம்.
பேச்சற சும்மாயிரு என்று வாய் வார்த்தையால் கூறாமல் மோன முத்திரையால் கூறி, அதே போல் நீயும் பேச்சு மூச்சற்று சும்மா இருந்தாய் அருணாச்சலா. மௌனமாக உபதேசம் செய்தாய் அருணாச்சலா. ஆனால் நீ உன் சுயரூபத்தை எனக்கு காட்டாமல் மௌனமாக இருக்கிறாய். இதுதான் இந்த பாடலுடைய உட்கருத்து. இதன் மூலம் ரமணர் நமக்கு என்ன சொல்றாருன்னு பார்க்கலாமா? இதன் மூலமா சொல்றது மௌனம். மௌனமாக இருக்க வேண்டும். மௌனம்னா என்ன? மௌனம் எப்பொழுது வரும்? அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஆசைகளை நம்ம விட்டுட்டா மௌனம் வரும். நமக்கு ஏதாவது ஒரு ஆசை வரும்போது அதை ஆரம்பத்திலேயே அழித்து விட வேண்டும். அதை வேண்டாம் அப்படின்னு நிறுத்தினாலே போதும். அந்த ஒரு ஆசை மட்டும் இல்ல, அதை தொடர்ந்து வர எல்லா ஆசைகளுமே இல்லாம போயிடும். ஆசை குறையும் போதுதான் நம் மனசு அடங்கும், அலைப்பாயாது. ஆசை எப்போதுமே நம்மள அடிமையாதான் வச்சிருக்கும். இந்த ஆசையை அடக்குறது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். இருந்தாலும் நம்ம பயிற்சி செய்தா எளிதாக அடையலாம். சலனம் இல்லாத மனதில்தான் மௌனம் பிறக்கும். மனதை எண்ணங்களிலிருந்து விடுவித்து அமைதியாக இருப்பதே ஆன்ம நிலை, அறிவின் உச்சம். நான் யார் என்னும் விசாரணையினாலேயே மனம் அடங்கும். நான் யார் என்ற நினைவு மற்ற நினைவுகளை எல்லாம் அழித்துவிடும் அப்படின்னு ரமண மகரிஷி நமக்கு சொல்றாரு. இறைவனை உணர்வதற்கு நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான், மௌனம். மௌனமாக இருந்தாதான் நம்ம இறைவன் நம்மளோட பேசுறத உணர முடியும். இப்போ மாட்டுக்காரன் மாடு மிச்சலுக்கு போன மாடு காணோம் அப்படின்னு சொன்னா அவன் தேடி பார்ப்பான். தேடி பார்க்கும்போது அந்த தடம் ஈரத்துல அந்த மண் தரையில அந்த தடத்தை பார்த்தே அந்த மாடு எங்க போயிருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க. அது மாதிரியே நம்மளுடைய மனதையும் நெகிழ்ச்சியா தடம் மாதிரி வச்சுக்கிட்டோம்னா இறைவன் நம்ம மனதில் வந்துட்டு போற தடம் நம்மளுக்கு ஈஸியா தெரியும். வெளியில் செல்ற மனச நம்ம உள்ளுக்குள்ள செலுத்தணும். அதுதான் நம்மளுடைய வேலை. இதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூர்த்தி தியானம், மந்திர ஜபம், ஆகார நியமம் நமது மனதை அடக்க உதவி செய்யும். இத பத்தி அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில் ஒரு பாட்டு பாடி இருக்கிறாரு. செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே அப்படின்னு பாடியிருக்காரு. முருகப்பெருமான் முதல்ல அருணகிரிநாதருக்கு தரிசனம் கொடுத்து உபதேசித்தது என்னதுன்னா சும்மா இரு அப்படின்னு தான் உபதேசம் பண்ணினார். அதன்படி அருணகிரிநாதர் என்ன பண்ணினாரு? 12 வருடங்கள் தவத்துல ஈடுபட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவர் திருப்புகழ் இயற்றினார். ஓகேவா? சும்மா இருப்பது அப்படிங்கிறது நம்ம மனச ஆத்மஸ்வரூபத்துல லயிக்க செய்வது ஆகும். நமது ஆத்மாவை காப்பாத்துறதுக்கு 4 வழிகள் உள்ளன: வாதம், மருத்துவம், யோகம், ஞானம். வாதம்னா ஒண்ணும் பெருசா ஒண்ணும் கிடையாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணி பேசும்போது வம்பு பேச்சுகளை பேசாம இறைவனை பத்தி மட்டுமே நம்ம பேச வேணும். நான் அந்த கோவிலுக்கு போனேன், அம்பாளுக்கு நல்ல அலங்காரம் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது, இன்னைக்கு கிளாஸ்ல குருஜி இந்த மாதிரி நமக்கு கத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதுதான் வாதம். அதை பத்தி பேசலாம். மருத்துவம்னா என்ன? நமது உடல் தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். யோகம் அப்படின்னா மனதை அலைய விடாமல் தேவையான விஷயங்களை மட்டுமே நினைப்பது யோகம். பயிற்சி மூலமா யோகம் வருகிறது. அந்த யோகத்தில் இருந்து என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா ஞானம். நாம் உண்மையில் யார் என்பதை அறிவதே ஞானம். இறைவனை அடையக்கூடியதான அன்புதான் ஞானம். ஞானம் இல்லாம நமக்கு எப்போதுமே முக்தி கிடைக்காது. இந்த பாடல் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அனாவசியமான பேச்ச குறைக்க வேண்டும். உலக விஷயங்களுக்கு போகக்கூடாது. நாம் செய்ய வேண்டிய காரியத்தை மட்டும் பார்க்க வேண்டும். மிதமான உணவு, மிதமான உறக்கம், இதையெல்லாம் நம்ம பயிற்சி செய்வோம். இதன் மூலம் நாம் எல்லோரும் இதை பயிற்சி செய்வோம். ரமணர் வழியில் வாழ்வோம். நன்றி, வணக்கம். ராம் ராம். நன்றி மீனாட்சி மேம். அடுத்து 59வது பாடல் பற்றி சிந்திக்க வைக்கிறார் திருமதி பஞ்சலிங்கா மாலதி மேம். ராம் ராம். அனைவருக்கும் வணக்கம். ரமண மகரிஷி அருணாச்சலேஸ்வரர் மீது இயற்றிய அற்புதமான பாமாலை தான் அக்ஷரமண மாலை. அதுல 59வது பாடலை பற்றி என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியவரை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். நெக்குருகியான் பொக்கிட உனை புக நக்கனா நின்றனை அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. இந்த பாடலானது ஆன்ம அனுபூதி பெற துடிக்கும் ஜீவன்களுக்கு அதனுடைய ஆன்ம தாகத்தை தீர்க்கிற விதமாகத்தான் இயற்றப்பட்டிருக்கு.
இந்த சரீரமே நான் தான் என்று சொல்லித்தானே நாம வாழ்ந்து வர்றோம் இல்லையா? இந்த உடல் பற்றுக்களால, இந்த ஐம்புலன்களால என்னதான் பயன்? அன்றாடம் அவற்றை திருப்திப்படுத்தத்தான் போராடி வருகிறோம் இல்லையா? அதனால நாம திருப்தி அடைகிறோமா அப்படின்னு பார்த்தா கடைசி வரைக்கும் இல்லவே இல்லை. மேலும் மேலும் ஆசையத்தான் வளர்த்து கொண்டே போறோம். நிறைவேறாத ஆசைகளோட இந்த உடலை விட்டு நீங்கும் போது மீண்டும் மீண்டும் இந்த ஆன்மா என்ன செய்யுதுன்னு சொன்னால் முக்தி என்ற நிலையை அடையும் வர புறப்படுக்க போறது. ஆன்மா அனுபூதி பெறக்கூடிய ஜீவனது ஆன்மா ஜீவபோதத்தை அடையக்கூடிய பயணத்துல செல்லும் விதமாகத்தான் மகரிஷி இந்த பாடலை இயற்றியிருக்கிறார். அருணாச்சலா, உன் அன்பு எப்படிப்பட்டது? நீயே அடைக்கலம்னு நினைக்கிற. எல்லையற்ற பரம்பொருளாகிய அருணாச்சலேஸ்வரரிடம் நெக்கு நெக்கு உருகி யான் புக்கிட உனை புக அப்படின்னு சொல்றார். உன்னை சரணடைய நான் என்ன செய்யறேன்? உள்ளத்தால குலைந்து குலைந்து உன்னை போற்றுகிறேன். இந்த உடலானது அன்பினால் உருகி உருகி உன்னை போற்றி வழிபடுகிறது அப்படின்னு சொல்றார். நாங்க இப்படி வழிபடுகிறோமா? கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமா? கோயிலுக்கு போறோம், ஸ்லோகங்கள் சொல்றோம், எங்கட தேவைகளை கூறி வழிபட்டுட்டு வந்துடுறோம். என்றைக்காவது சிவனை அடைய வேணும், நீதான் எனக்கு வேணும் என்று அந்த பரம்பொருளை நாங்க கேட்கிறோமா? இல்லத்தானே. இந்த பந்த பாசங்கள்ல இருந்து விடுபட்டு அருணாச்சலனை அடைவதுதான் இந்த ஜீவன்ட லட்சியமாக இருக்க வேணும். அதற்கு என்ன வேணும் தெரியுமோ? வைராக்கியம் வேணும். அவனே எல்லாம் என்ற நம்பிக்கை. திட வைராக்கியத்துடன் இருந்த ரமணர் உள்ளம் குலைந்து உடல் அன்பினால் உருகி அருணாச்சலனை சரண் புக நிர்வாணியாக நீதான் நிமிர்ந்து நின்றாய்ன்னு சொல்றார். எனக்கு புக்கிடம் நீதானே. புக்கிடம் என்று சொன்னா புகலிடம். அந்த புகலிடமாக, போக்கிடமாக, அதாவது இந்த ஆன்மா புகக்கூடிய இடமாக இருப்பவன் நீதான். அந்த மனமானது கரைந்து கரைந்து உள்ளே போகும் போது, அதாவது உன்னை நான் சரணடைந்த பிறகு நக்கனாய் நின்றனை அப்படின்னு சொல்றாரு. நக்கனாய் என்று சொன்னா என்ன தெரியுமா? எல்லையற்ற நிலையில் நிற்கின்ற சிவபெருமான குறிக்கிறது. இங்கு அருணாச்சலன் அவர் என்ன சொல்றார் தெரியுமா? நீ ரூபம் இல்லாமல் இருந்தாய்ன்னு சொல்றார். என்னுடைய அகந்தையானது மூல வேருடன் அழிந்து மெய்யுணர்வை காட்டி நான் உன்னை சரணடையும் பொழுது நீ ரூபம் இல்லாமல் எங்கும் பறந்து இருக்கக்கூடிய பிரம்மமாய் இருக்கிறாய் என்ற அறிவு எனக்கு தெரிகிறதுன்னு சொல்றாரு. இறைவனிடம் மனசால பக்தி பண்ணுவது, பகவான் நாமாவை ஸ்மரிப்பது போன்ற சுலபமான விஷயங்களை நம் முன்னோர்கள் நமக்கு தந்திருக்கிறாங்க. வாழ்க்கையில சௌக்கியமாக இருப்பதற்கு அதை தெரிந்து கொள்ற அளவுக்கு நமக்கு புத்தியும் இல்ல, வைராக்கியமும் இல்ல. தற்காலத்துல என்ன நடக்குது சொல்லுங்க பாப்போம். நம்முடைய வழி எல்லாமே மாறி வருது. வீணான சிந்தனையில தானே நம்ம உழல்றோம் இல்லையா? மனம் எப்ப பார்த்தாலும் எல்லாருக்குமே ஒரு குழப்பமான நிலையில தான் இருக்குது. ஓரறிவு முதல் 5 அறிவு வரை எல்லா ஜீவன்களுக்கும் பொதுவான அறிவைத்தான் பகவான் நமக்கும் தந்திருக்கிறார். மனிதனுக்கு என்று சொல்லித்தான் மேலதிகமாக விசேஷமாக 6வது அறிவாக தந்திருக்கிறாரு. எதுக்காக? நம்முடைய மனம் தூய்மையாக இருக்கணும், நம்மாலே முடியும் என்ற வைராக்கியத்தோட இறைவனை அடைந்தே தீர்வேன் என்ற வேட்கை இருக்கணும். திட நம்பிக்கை, வைராக்கியம் கட்டாயம் நமக்கு வேணும். உனக்கு புரிஞ்சத உண்ட மூலையில ஏற்றிக்கொள்ளு, அதை பகுத்து அறிந்து கொள்ளு. எது நல்லது எது கெட்டது என்பதை நீயே புடம் போட்டு தெரிந்து கொள்ளு. நமக்கு நன்மை தீமை எது வந்தால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அருணாச்சலனிடம் நாம் காட்டும் அளவு கடந்த பக்தியும் வைராக்கியமும் மகரிஷியினுடைய அக்ஷர மணமாலையும் நிச்சயம் நம் ஆன்மாவுக்கு பேரின்ப நிலையை பெற்றுக் கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு எனது சிற்றுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மாலதி மேம். அடுத்ததாக பாடல் 70 பற்றி சிந்திக்க வருகிறார் திருமதி பானுமதி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். அருணாச்சல கடவுளின் மேல் பகவான் ரமண மகரிஷி புனைந்த இந்த அக்ஷர மணமாலை பாடல்களின் எண்ணிக்கை 108 ஆகும். பகவான் இயற்றிய இந்த மணமாலையின் நோக்கம் ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் இணைப்பதற்காகத்தான். வேதங்களின் உட்பொருளாக விளங்கும் நமச்சிவாயத்தின் அருணாச்சலத்தின் பெருமை, கருணை, மேன்மை, மாட்சி, புகழ் இவற்றையெல்லாம் எடுத்துச் சொல்லும்
இந்த சிறப்புமிக்க அக்ஷர மணமாலையின் 70வது பாடல் பற்றி அதன் பொருளையும் சற்றே சிந்திப்போம். பாடல். பெயர் நினைத்திடவே பிடித்திழுத்தனை உன் பெருமையார் அறிவார் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சலா என்ற திருநாமத்தை சொன்னவுடன் அல்ல, அதை நினைத்த மாத்திரத்திலேயே என்னை உன்னிடம் அழைத்து வந்து விட்டாய், என்னை கவர்ந்து இழுத்து விட்டாய் என்று இந்த பாடலில் சொல்கிறார். இந்த பாடல் அருணாச்சலனின் மகத்தான கருணையை காட்டுகிறது. அப்படிப்பட்ட கருணையை, அன்பை, அருளை, பெருமையை நான் என்னவென்று சொல்வேன் என்று ரமணர் இந்த பாடலில் குறிப்பிடுகிறார். பெயர் நினைத்திடவே பிடித்திழுத்தனை என்ற வரிகள் பகவான் ரமண மகரிஷியின் சொந்த அனுபவத்தை கூறுகிறது. அதாவது காந்தம் போல அவரை இழுத்து கொண்டதாம். அதுதான் இந்த பாடலின் மெயின். உலக பற்றுகளில் மூழ்கியிருக்கும் நம்மை அருங்கயிற்றால் கட்டி இறைவனோடு ஐக்கியப்படுத்தும் பேராற்றலையும் கருணையையும் யாராலும் அளவிட முடியாது என்று வியந்து ரமணர் பாடுகிறார். அகங்காரத்தை அழித்து பற்றற்ற நிலைக்கு கொண்டு செல்லும் அருணாச்சலத்தின் அருளை இப்பாடல் உணர்த்துகிறது. அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்று சிவபுராணத்தில் சொன்னது போல் பகவான் நினைத்தாலன்றி நாம் அவனை வணங்க முடியாது. அவன் அருள் முக்கியம். அதே போலதான் அவன் அருள் மட்டுமற்ற நம்முடைய முந்தைய ஜென்மத்தின் வாசனையும் வேண்டும். அதாவது முந்தைய ஜென்மத்தின் இருக்கிற வாசனை தான் இந்த ஜென்மத்திலும் தொடரும். அருணாச்சலா என்று பெயரை உச்சரித்தவுடன் அது அவரை ஒட்டி கொண்டே இங்கு இழுத்து வந்து விட்டது என்று கூறுகிறார். அதற்கு காரணம் இறைவனோட அருள் மட்டுமல்ல, நாம் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியங்களும் தான். நான் நினைக்கிறேன் இந்த அருணாச்சல அக்ஷர மணமாலை படித்தது NSM மட்டுமல்ல, நம்முடைய முந்தைய ஜென்மம், நம்முடைய கடவுளுடைய அருள் என்றுதான் நினைக்கிறேன். அதனாலதான் நாம இந்த கிளாஸ்ல சேர்ந்து இந்த பாடலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால இறைவனுக்கும் நன்றி சொல்லணும், NSMக்கும் நன்றி சொல்லணும், தேவி மாடத்துக்கும் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த சமயத்துல நாம் ஆத்ம அறிவுக்கு என்ன வேணும் அப்படின்னு நமக்கு தெரியல. நம்ம என்ன செய்யறோம்? நமக்கு கோபம், தாபம், அகந்தை, பொறாமை, மன விகாரங்கள், இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். இத மாதிரி எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. இதெல்லாம் தவிர்க்கிறதே இல்ல, அது நம்மளை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் தவிர்த்து விடாம நம்ம ஆன்மாவுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யல, அதை செய்யாம நம்ம சும்மா இந்த உலகத்தில் நடிச்சுக்கிட்டே இருக்கோம். அம்மா சொன்ன மாதிரி கோயிலுக்கு போறோம், சாமியை கும்பிடுறோம், இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே நடிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு வாழ்க்கையில நமக்கு இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் பொக்கிஷம் மாதிரி. அதனால நம்ம என்ன செய்யணும்? இந்த நிமிடத்தை வேஸ்ட் ஆக்காம நாங்க நடக்கும் செயல்கள் அனைத்தும் அவனுடையதே, பகவானுடையதே. அவனன்றி ஓரணுவும் அசையாது. அதே போலதான் அவனுடைய செயல்கள் தான் எல்லாம் அப்படிங்கிறத நம்ம மனசுல நினைச்சுக்கணும். அதனால இந்த அருணாச்சலனின் பெருமையை நானே சொல்ல முடியுமான்னு பகவான் ரமண மகரிஷியே கேட்கிறாரு. அவரே அப்படி கேட்கும்போது நாமெல்லாம் ஏமாத்துறோம். அப்ப நாம என்ன செய்யணும், எப்படி செய்யணும், ஏது செய்யணும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அதன்படி நடக்க முயற்சியணும். வேதங்கள் போற்றும் நாமம் அருணாச்சலா, முக்தியை தரும் நாமம் அருணாச்சலா. இந்த அருணாச்சலா என்ற தாரக மந்திரத்தை நாமும் தினமும் சொல்லி பகவானின் திருவடி சேர்வோமாக. நன்றி, வணக்கம். நன்றி பானு. அடுத்ததாக 78வது பாடல் பற்றி தன் கருத்து இந்துமதி செல்வநாதன் அவர்கள். ராம் ராம், அனைவருக்கும் நமஸ்காரம். அக்ஷர மணமாலையில் 78வது பாடலாகிய இப்பாடலில் பகவான் தன்னை ஒரு பக்தனாக பாவித்து அண்ணாமலையாரை பிரார்த்திக்கிறார். மிஞ்சிடு கெஞ்சிடும் கொஞ்ச அறிவன் தான் வஞ்சியாது அருள் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா என்று இப்பாடலின் பொருள், அதாவது பகவான் என்ன கூற விரும்புகிறார் என்றால், அதாவது ஒருவன் தன்னுடைய அறியாமையினாலும் அகங்காரத்தினாலும் தான் எனக்கு எல்லாம் தெரியும் என்று ஆணவத்துடன் தான் நாங்கள் எல்லாரும் செயல்படுகிறோம் இல்லையா?
அதனால பின் வாழ்க்கையில் என்ன நடக்குது? அடிபட்டு ஏமாற்றப்பட்டு துன்பத்தில் மூழ்கி செய்வது அறியாமல் நிற்கும் போதுதான் கடவுள் எங்களுக்கு ஞாபகம் வருகிறது இல்லையா? கடவுளே காப்பாற்று என்று கடைசியில் அந்த கெஞ்சுற நிலைக்கு போய் நாங்கள் வந்து தள்ளப்படுகிறோம் இல்லையா? இதைத்தான் பகவான் மிஞ்சிடும் கெஞ்சிடும் என்கிறார். கொஞ்ச அறிவு படைத்த என்னை வஞ்சிக்காமல் உன்னருளால் என்னை கரை சேர்க்க வேணும் என்கிறார். அதாவது அதுதான் வஞ்சியாது அருள் அருணாச்சலா என்கிறார். இதை ஒரு தந்தை மகனோடு தொடர்பு படுத்தி பார்ப்போமானால், ஒரு தந்தையானவர் தன் மகனுக்கு நல்லவற்றைத்தான் சொல்லிக் கொடுப்பார். ஆனா அவர் எப்போதும் அதை கேட்பதில்லை. அவருக்கு கர்வம், எல்லாம் எனக்கு தெரியும் என்ற ஆணவம் எல்லாம் இருக்கிறது. இப்போது எங்கட வாழ்க்கையிலே அது கூட நடக்கிறது இல்லையா? அப்போது கர்வத்துடன் எனக்கு தெரியும் என்று நடந்து போட்டு கடைசியில என்ன நடக்கிறது? இறுதியில் தவறு செய்து தோல்வியுற்ற பின் தான் அதை உணர்ந்து தந்தை காலில் விழுந்து என்னை மன்னியுங்கள் என்று கெஞ்சுகிறார் இல்லையா? இதைத்தான் பகவான் மிஞ்சிடல் கெஞ்சிடும் என்று பகவான் கூறுகிறார். இதையே நாங்கள் வாழும் வாழ்க்கைக்கு நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்போம் என்றால் எப்படி என்றால், இப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன? நாங்கள் வாழும் போதே அந்த சுவாமி அந்த இறைவனோட போய் கலக்க வேண்டும், முக்தி அடைய வேண்டும், ஆன்ம அனுபூதி அடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம், லட்சியமாக இருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் வந்த நோக்கத்தை மறந்து என்ன செய்கிறோம்? இந்த உலக மாயையில் சிக்கி இருக்கிறோம். இதுதான் உண்மை என்று நிஜமாக நம்பிக்கொண்டு அறியாமையினாலும் இந்த சரீரம் இந்த புலன் இன்பங்களை அனுபவித்துக் கொண்டும் உலக விஷயங்களில் அந்த சுகங்களில் ஈடுபட்டு கொண்டும் புலன் இன்பங்களை அனுபவித்துக் கொண்டும் எந்நேரமும் எப்படி பணத்துக்கு பின்னால் ஓடிக்கொண்டு பணத்தை எப்படி சம்பாதிப்பது என்று ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கற்றி ஆளினும் என்று சொல்வதற்கேற்ப இதுதான் நிஜ வாழ்க்கை என்று இதுக்கு பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? இதிலேயே இந்த வாழ்க்கைதான் நிஜம் என்று உழன்று கொண்டிருக்கிறோம். தன்னிலை மறந்து, அது மட்டுமல்ல, லௌகிக பந்தங்களில் சிக்கி கொண்டிருக்கிறோம். இதுக்குள்ளே நான் என்ற அகம்பாவம், ஆணவம், கர்வம் என்ற குணங்கள் கூட மிதமின்றி இருக்கிறது எங்களுக்கு இல்லையா? சிக்குண்டு எல்லாம் எனக்கு முடியும், நடப்பதெல்லாம் என் முயற்சியினால் என்று நம்பிக்கொண்டு அகந்தை காரணமாக நான் யார் என்று கூட நான் யார், இந்த பிறப்பின் நோக்கம் என்ன என்று கூட தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதைத்தான் பகவான் கொஞ்சம் அறிவில், அதாவது எங்களுக்கு அந்த அளவுக்கு அதுக்கு வந்த நோக்கத்தை மறந்து இருப்பதனால் கொஞ்சம் அறிவிலி வாழ்க்கை இப்படிப்பட்ட நாங்கள் வாழ்க்கையில் அடிபட்டு துன்பத்தில் மூழ்கி செய்வது அறியாது திகைக்கும் போது என்ன நடக்கிறது? சுவாமியே, அப்போதுதான் கடவுளுடைய எண்ணம் எங்களுக்கு வருகிறது இல்லையா? சுவாமி கடவுளே காப்பாற்று என்று அவனிடம் ஓடி போய் பிரார்த்திக்கிறோம். அதாவது எங்களுடைய தரப்பட்ட பாதையில் இருந்து விலகி வரம்பு மீறி சென்று பின் அந்த தவறை உணர்ந்து ஆண்டவா எங்களை பிழையை மன்னித்துக் கொள் என்று இறைவா என்று ஓடிப்போய் அவரிடம் கெஞ்சுகிறோம். இதைத்தான் பகவான் மிஞ்சிடில் கெஞ்சிடும் அறிவன் யான் வஞ்சியாது என்னை ஏற்றுக்கொள் அருணாச்சலா என்று எங்களுக்காக அவர் பிரார்த்திக்கிறார். எப்படி வாழ வேண்டும் என்றதை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். அற்ப அறிவும் சிற்றறிவும் படைத்து இருக்குது. நாங்கள் அற்ப அறிவு படைத்த மனிதர்கள் இல்லையா? அதனால எங்களை எப்படி பிரார்த்திக்க வேண்டும், சுவாமியிடம் நாங்கள் எப்படி பிரார்த்திக்க வேண்டும் என்று சொல்றார். அதாவது மிகுந்த துன்பம் எங்களை வருத்துகிறது, எங்களை சோதியாது ஏற்றுக்கொள், நீயே சரணம் என்று வந்து விட்டோம், எங்களை ஏற்று அருள் புரி அருணாச்சலா. கொஞ்சம் அறிவு படைத்த எங்களை உன் அருளால் சேர்த்துக்கொள், உன் கருணையினால் நீ கேட்பதற்கும் மேலாக கொடுப்பவன் அல்லவா? நீ ஒரு க்ஷணம் ஒரு நிமிஷம் சுவாமி அருணாச்சலா என்று மனமுருகி பிரார்த்தனை செய்யும் போது தேவைக்கும் மேலாக கொடுப்பவன் அல்லவா? எங்களை ஏற்றுக்கொள் அருணாச்சலா என்று நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனை எப்படி பிரார்த்திக்க வேண்டும் என்றும் எப்படி இறைவனிடம் சரணாகதி அடைய வேண்டும் என்றும் அந்த பகவான் ரமணர் இந்த பாடல் மூலம் விளக்குகிறார். இதையே நாங்களும் பின்பற்றி அவர் வாழ்ந்த காட்டிய வாழ்வில் நாங்களும் நடந்து போவதற்கு ஸ்ரீ பகவான் ரமணரின் அருளும் ஆசிகளும் திருவருளும் கிடைக்க பிரார்த்திப்போமாக. ராம் ராம். நன்றி இந்துமதி மேம். முத்தாய்ப்பாக பகவான் ரமணரை பற்றிய பாடல் பாட வருகிறார் திருமதி ஸ்ரீதேவி அவர்கள்.
ராம் ராம் ராம். அனைவருக்கும் வணக்கம். சிவநாமம் தினம் சொல்லி வருவேனையா, மனக்குறை எனக்கில்லை அருணாச்சலா. சிவநாமம் தினம் சொல்லி வருவேனையா, மனக்குறை எனக்கில்லை அருணாச்சலா. என் குருவானதோர் இந்த அண்ணாமலை, என் குருவானதோர் இந்த அண்ணாமலை, என் இருவிழி குருதட்சணை, என் இருவிழி நீரே குருதட்சணை. சிவநாமம் தினம் சொல்லி வருவேனையா, மனக்குறை எனக்கில்லை அருணாச்சலா. இங்க விதை பேசுது, இந்த மலை பேசுது, இந்த செடி பேசுது, இங்கு விதை கூட வேதாந்தம் இது பேசுது. என் அண்ணாமலை யாரின் ஓந்தானது, தவமுனியோகிகள் தினம் வலம் வந்ததால் என் அண்ணாமலை மனம் வீசுது. ஏனென்று அறியாமல் மனம் நடுங்குது, என்னை அறியாமல் சிவநாமம் வெளிவந்தது. சிவநாமம் தினம் சொல்லி வருவேனையா, மனக்குறை எனக்கில்லை அருணாச்சலா. நன்றி ஸ்ரீதேவி மேம். பகவான் ரமண மகரிஷியின் அருள் உரையையும் நீங்கள் அனைவரும் பகிர்ந்த இந்த ஆழமான கருத்துக்களையும் கேட்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆனால் பகவானின் பாடல்களுக்கு விளக்கம் சொல்வதற்கு இந்த ஒரு நாள் போதாது. ரமணர் அக்ஷர மணமாலை என்பது வெறும் சொற்களின் தொகுப்பல்ல, அது ஒரு ஒவ்வொரு ஜீவாத்மாவும் யார், ஜீவாத்மா தொடர்பு, உடலுக்கும் ஆத்மாவிற்கும் உள்ள தொடர்பு என எவ்வளவு இதில் பகவான் கூறியுள்ளார். பகவான் ரமணர் இயற்றிய நூல்கள் அருணாச்சல அஷ்டகம், உள்ளது 40, ஆன்ம வித்தை, நான் யார், அருணாச்சல நவம், உபதேச உந்தியார் போன்றவை கருதப்படுகிறது. இவரது போதனைகளால் ஈர்க்கப்பட்டு உலகெங்கிலும் உள்ள ஆன்மீக சாதகர்கள் இவரது உபதேசங்கள் நல்வழிகாட்டியாக உள்ளது. ஞான பசி கொண்டோரையும் முக்திக்கு முயல்வோரையும் பகவானின் அருட்சக்தி ஆட்கொண்டு அவர் சந்நிதியில் அவர்கள் பரம சுகத்தை அனுபவிக்கின்றனர். மக்களின் உய்வுக்கு வழிகாட்ட வந்த இம்மகான் ஏப்ரல் 14 1950 மகா சமாதி அடைந்தார். இன்று உலகெங்கிலும் அவரது உபதேச மொழிகளை பின்பற்றுவதுடன் ரமணாசிரமத்திற்கு வந்து உணர்வு பூர்வமாக அவரது அருட்சக்தியை அனுபவித்து வருவது கண்கூடு. நாமும் அவர் காட்டிய வழியில் வாழ்வின் தத்துவத்தை நன்கு உணர்ந்து பகவானின் உபதேசங்களை பின்பற்றி சிறப்பாக வாழ்ந்து இறைவனின் பாதார விண்ணங்களை அடைவோம். இதற்கு பாதை போட்டு தந்து வழிகாட்டி எண்ணசம் இருக்கும் சேரும் இடம் போய் சரியாக சேர்வதற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற எமது குருஜி திருமதி தேவி வீரமணி அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். ராம் ராம், நமஸ்காரம். அடுத்து அம்பாள் ஸ்லோகங்களோட வினாடி வினா போயிடலாம். ஸோ வீடியோ எல்லாம் ஆஃப் பண்ணிக்கலாம் மேம். லக்ஷ்மி முத்துக்குமார் மேம். ராம் ராம். எஸ் மேம். ராம் ராம் மேம். நான் இது ஓபன் பண்ணிடுறேன், நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் வைங்க. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துடுறேன். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் வரும். கொஸ்டின் கீழே 4 ஆப்ஷன் வரும். 4 ஆப்ஷன்லயும் ஆன்சர்ஸ் இருக்கும். யாருக்கு ஆன்சர், நான் கொஸ்டின் கேட்டு 4 ஆப்ஷனும் கொடுத்ததுக்கு அப்புறம் யாருக்கு ஆன்சர் தெரியுதோ அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நான் நேம்ஸ் கால் பண்ணதுக்கு அப்புறம் ஆன்சர் சொல்லுங்க, சரிங்களா? முன்னாடியே காட்டிட்டு இருக்கும் போதே முன்னாடியே சொன்னீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அந்த டிசிப்ளின் நம்ம ஒரு கொஸ்டினா வரும், நீங்க ஆன்சர் பண்ணுங்க.
எல்லாரும் ஆன் பண்ணி பேச வேண்டாம். சரிங்களா? 2 சான்ஸ் தான் கொடுக்கும். 2 சான்ஸ் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா 3வது தடவை நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் மேம். முதல் கேள்வி, எளிய நிலை வாராகி அம்மன் எந்த தெய்வத்தின் சக்தி அம்சமாக கருதப்படுகிறார்? ஆப்ஷன்ஸ் போயிடலாம். சிவன், 2வது ஆப்ஷன் விஷ்ணு, பிரம்மா, முருகன். தெரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். சரிங்களா? ஜெயந்தி சங்கரன் மேம் சொல்லுங்க. சிவன் சிவன். ஸ்ரீதேவி மேம். அம்பாள் மேம் ஆப்ஷன்ல இருக்கிறது சொல்லுங்க. விஷ்ணு மேடம். விஷ்ணு. எல்லாரும் ஆன்சர் பண்ண வேண்டாம் மேம். அது ஆன்சர் வந்து விஷ்ணு. சரி, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, கூப்பிடுறேன் கண்டிப்பா. சரிங்களா? எனக்கு ஆன்சர் வந்து விஷ்ணு. அடுத்த ஸ்லைட் போயிடலாம் மேம். 2வது கேள்வி, வாராகி அம்மனை வழிபட சிறப்பான திதி எது? ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். அஷ்டமி திதி, சப்தமி திதி, நவமி திதி, பஞ்சமி திதி. மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு அப்புறம் எல்லாரும் இப்படி சொன்னா எப்படியோ அந்த கொஞ்சம் டெக்கோரத்தை ஃபாலோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம். ஹேண்ட் ரைஸ் பண்ணி நான் கூப்பிடுறேன். அந்த பஞ்சமி திதி தான் ஆன்சர். சந்தோஷம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு விஷயம். அடுத்த ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிடுங்க. 3வது கேள்விக்கு போகலாம். 3வது கேள்வி, மகாலட்சுமி சுமங்கலிகளிடம் எங்கே வசிக்கிறாள்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கைகளில், 2வது ஆப்ஷன் நெற்றியில், 3வது ஆப்ஷன் கால்களில், 4வது ஆப்ஷன் கழுத்தில். மேம் யார் அது வீல இருக்கீங்க? மியூட் போட்டுக்கோங்க. சாந்தா குருசாமி மேம் சொல்லுங்க. 2019 ஐடியில இருக்கீங்க. விமலா மேம். நெற்றியில் மேம். நெற்றியில் ஆன்சர். நெற்றி வகுட்டுலதான் அம்பாள் மகாலட்சுமி இருக்கிறதா ஐதீகம். சோ சரியான பதில் யாரு மேம் சொன்னீங்க? விமலா மேம். விமலா. வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள். அன்மியூட் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஹேண்ட்ஸ் எல்லாம் டவுன் பண்ணிடுங்க. அடுத்த கேள்விக்கு போலாம். எனக்கு தான் வரலையா ஆப்ஷன்ஸ் மேம்? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. யாரும் அன்மியூட் பண்ணாதீங்க ப்ளீஸ். வீடியோ ஆஃப் பண்ணிக்கங்க. கேக்கல மேம். வாய்ஸ் விட்டு வருதுங்க மேம். வீடியோ ஆஃப் பண்ணிக்கங்க. ஓகே. வேப்பிலை, வில்வ இலை, மாவிலை, கருவேப்பிலை. சோ ஜீவரத்னம் ஐடியில இருக்கவங்க மேம், நான் கூட தான் சொல்லுங்க. ஏன் அவசரப்படுறீங்க? ஆர்வம் புரியுதுதான், கொஞ்சம் அந்த இதை ஃபாலோ பண்ணுங்க. வில்வ இலை தான் ஆன்சர். ராம் ராம். அடுத்த கேள்விக்கு போகலாம். கேக்குதா மேம்? ஒரு நிமிஷம் மேம், நான் மியூட்டே போட்டுறேன். எல்லாரும் அன்மியூட் பண்ணாதீங்கம்மா ப்ளீஸ். ஹேண்ட்ஸ் எல்லாம் டவுன் பண்ணிடுங்க. நமக்கு 10 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம கேள்விகளை முடிக்கணும். அபிராமி பட்டரை சோதித்த அரசன் யார்? ஆப்ஷன்ஸ்: 1ஆம் ராஜராஜ சோழன், 2ஆம் சரபோஜி மன்னர், சேரன் செங்குட்டுவன், சத்ரபதி சிவாஜி. மீனாட்சி தாமோதரன் மேம். சரபோஜி மன்னர் மேம். வெரி குட். 2வது ஆப்ஷன் 2ஆம் சரபோஜி மன்னர். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். 6வது கேள்விக்கு ஹேண்ட்ஸ் எல்லாம் டவுன் பண்ணிடுங்க.
துர்கா என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? ஆப்ஷன்ஸ் கொடுக்கிறோம். அமைதியானவள், அன்பானவள், வெல்ல முடியாதவள், ஞானம் தருபவள். ஆர் பாலசுப்புலட்சுமி மேம். வெல்ல முடியாதவள். வெரி குட், வெல்ல முடியாதவள். வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ. வெல்ல முடியாதவள் அதுதான் ஆன்சர். சரிங்களா, தேங்க்யூ. அடுத்து 7வது கொஸ்டின் போயிடலாம். உலகத்தில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்ட போது உயிர்களை காக்க தேவி தனது உடலில் இருந்து என்னென்ன தாவரங்களை முளைக்க செய்தார்? ஆப்ஷன்ஸ் போயிடலாம். பழங்கள் மற்றும் கிழங்குகள், நவதானியங்கள் மற்றும் காய்கறிகள், மூலிகைகள், ரசாயனங்கள். சரிங்களா, இது ஆப்ஷன்ஸ் கொடுத்தாச்சு. சாந்தா மேம், சாந்தா சுப்பிரமணியன் மேம். கிழங்குகள். யாராவது ஒருத்தவங்க சாந்தா மேம் சொல்லுங்க. பழங்குகள், கிழங்குகள். இல்ல, தவறான பதில். புவனேஸ்வரி வி மேம். இந்திரா சுப்பிரமணியன் மேம். இந்திரா சுப்பிரமணியன் மேம். நவதானிய காய்கறிகள். சரியான பதில் மேம். இந்திரா மேம் சொன்னீங்களா? யார் சொன்னீங்க? இந்திரா சுப்பிரமணியன். புவனேஸ்வரி மேம் மியூட் போயிடுங்க. இந்திரா சுப்பிரமணியன் சொன்னேன் மேம். வெரி குட் மேம், வெரி குட் மேம். வாழ்த்துக்கள் மேம். ஓகே, தேங்க்யூ சோ மச். நெக்ஸ்ட் क्वेश्चन. தேங்க்யூ, வாழ்த்துக்கள் மேம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சிங்கத்தை தவிர துர்கா தேவியின் வாகனம் எது? ஆப்ஷன்ஸ் குதிரை, மயில், புலி, யானை. சிவகாமி சுந்தரி மேம். புலி. புலிதான் சரியான பதில். வாழ்த்துக்கள் மேம். அடுத்து 9வது கேள்விக்கு போயிடலாம். ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிடுங்க. துர்கையை பற்றிய அத்தியாயங்களுக்காக எந்த புராணம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது? ஆப்ஷன்ஸ் போயிடலாம். விஷ்ணு புராணம், சிவபுராணம், பாகவத புராணம், மார்க்கண்டேய புராணம். சோ ஆன்சர் தீபக். யாரு சொன்னது? சுலோச்சனா மேம். சுலோச்சனா மேம், நீங்களே இப்படி பண்ணா என்ன மேம்? சொல்லுங்க. உங்க ஆர்வம் புரியுதுதான், பட் எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க இல்லையா? ஆன்சர் வந்து மார்க்கண்டேய புராணம். வாழ்த்துக்கள். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 10வது கொஸ்டின். சாகம்பரி தேவியின் அவதாரம் எந்த அரக்கனை அழிக்க நிகழ்ந்தது? ஆப்ஷன்ஸ் மகிஷாசுரன், ரக்தபீஜன், துர்கமன், தாரகாசுரன். ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஜீவரத்தினம் மேம். ஆப்ஷன் ஏ. இல்ல, தவறான பதில் மேம். சாந்தி பார்வதி மேம். தாரகாசுரன். இல்ல மேம், தவறான பதில். சரியான பதில் வந்து துர்கமன். நம்ம கேட்டது சாகம்பரி தேவி பத்தி கேட்டோம். சரிங்களா, துர்கமன். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். 11வது. எல்லாரும் மியூட் போயிடுங்க பிளீஸ். மூக்க பஞ்சசக்தியை இயற்றிய மூக்க கவி எந்த பீடத்தின் தலைவராக பொறுப்பேற்றார்? காஞ்சி காமகோட்டி பீடம், சிங்கேரி சாரதா பீடம், துவாரகா பீடம், காசி பீடம். ஸ்ரீ சுப்ராயன் சார். காஞ்சி காமகோட்டி பீடம் மேம். வெரி குட் சார், வாழ்த்துக்கள். சரியான பதில் காஞ்சி காமகோட்டி பீடம். ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிடுங்க. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். மூக்க பஞ்சசக்தியை இயற்றிய மூக்க கவி அவரின் முற்பிறவியில் எந்த கவியாக பிறந்தார்? ஆப்ஷன்ஸ் போயிடலாம். தண்டிமுனி, பவபூதி முனி, காளிதாசர், துர்வாச முனி. பானு மேம், பானு எழுதிட்டு இருக்கீங்க. பானு மேம். சொல்றேன் மேடம், காளிதாசர். வெரி குட், வாழ்த்துக்கள் மேம், வெரி குட். காளிதாசர் தான் சரியான பதில். அடுத்து 13வது கேள்விக்கு போயிடலாம். கட்கமாலா ஸ்தோத்திரத்தில் கட்கம் எதை குறிக்கிறது? வில், வாள், சங்கு, சக்கரம். தீபக் குமார் சார். வாள் மேம். ஜெயந்தி சங்கர் மேம், உங்களை கண்டிப்பா ரிமூவ் பண்ணிடுவேன் மேம். சாரி. வெரி சாரி ஃபார் பீங் ரூட். வாள் தான் சரியான ஆன்சர். அடுத்து 14வது கேள்விக்கு போயிடலாம். ஸ்ரீ சக்கரத்தில் எத்தனை யோகினிகள் இருக்கிறார்கள்? 98, 15, 108. பரமேஸ்வரன் தீபா மேம். 108. தவறான பதில் மேம். ரங்கநாயகி மேம். 51 மேம். தவறான பதில் மேம். ஆன்சர் வந்து 98. சரிங்களா, 98 யோகினிகள் இருக்காங்க. சரிங்களா. அடுத்து 15வது கேள்விக்கு போயிடலாம்.
தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல் எது? திருக்குறள், தொல்காப்பியம், பராபரக்கண்ணி, நாலடியார். பூர்ணிமா கிருஷ்ணமூர்த்தி மேம். கீதா பாலமுருகன் மேம். தொல்காப்பியம். இல்ல மேம், தவறான பதில். சாரதாம்பாள் மேம். திருக்குறள் மேம். இல்ல, சாரி மேம், தப்பான பதில். பதில் வந்து பராபரக்கண்ணி. ஓகேங்களா? தமிழ் மொழியோட உபநிடதம். நல்லா கவனிக்கணும். தமிழ் மொழியோட உபநிடதம். அதை நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா கரெக்டான பதில் வந்திருக்கும் உங்கள்ட்ட இருந்து. ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். ஓகே, 16வது கேள்வி. கண்ணி என்பது எத்தனை அடிகளை கொண்ட பாடல் வகையை குறிக்கும்? அடி, 2 அடி, 2.25 அடி, 3 அடி. அனுராதா நாராயணன் மேம். 2. வெரி குட், வெரி குட். 2 அடி தான் ஆன்சர். வாழ்த்துக்கள் மேம். அடுத்து கேள்விக்கு போயிடலாம். காசி நகரத்தின் ராணி யார்? காமாட்சி தேவி, மீனாட்சி தேவி, விசாலாட்சி தேவி, அன்னபூர்ணி தேவி. சொல்றதுக்கு முன்னாடியே அந்த பேஷண்ட் இல்ல உங்கள்ட்ட, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. மத்தவங்களுக்கும் சான்ஸ் கொடுக்கணும்ல. நீங்க மாட்டுக்கு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கன்னு சொல்றோமோ இல்லையோ? கூப்பிடுமா. ஸ்ரீ நாகசாய் கிரியேஷன்ஸ் ஐடியில் இருக்கவங்க மேம். மேம் அன்னபூரணி தேவி. வெரி குட், வாழ்த்துக்கள் மேம். வெரி குட், தேங்க்யூ மேம். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். அன்னபூர்ணா ஸ்தோத்திரத்தை இயற்றியவர் யார்? அகஸ்தியர், ஆதிசங்கரர், வால்மீகி, மார்க்கண்டேயர். மகாலட்சுமி குணசாகர் மேம். ஆதிசங்கரன் மேம். வெரி குட், வெரி குட், வாழ்த்துக்கள் மேம். வெரி குட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ராம் கேள்விக்கு போலாம். ராம் ராம். அன்னை லலிதா தேவி எதிலிருந்து தோன்றினாள்? அக்னி குண்டம், சிதாக்னி குண்டம், வாயு குண்டம், பார்க்கடல். மீனாட்சி யார் மேம்? வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். லட்சுமி முத்துக்குமார் மேம் வெயிட் பண்ணுங்க, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்காது, கொஸ்டின் மட்டும் தான். கொஞ்சம் யோசிச்சுட்டு பதில் சொல்லுங்க, சரிங்களா? அடுத்த கேள்விக்கு போயிடலாம் மேம். லலிதா சகஸ்ரநாமத்தின் சிறப்பு என்ன? தெரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நிறைய சிறப்புகள் இருக்கு, அதுல முக்கியமானது மெயினா சொல்லுவாங்க. சுப்ராயன் சார் சொல்லுங்க. அது வாக்தேவதைகளால சொன்னது, அம்பாளுக்கு முன்னாடி அவ சாட்சியா வச்சு சொன்னது, அம்பாளே அதுக்கு கடைசியா அதுக்கு ஆமான்னு சிக்னேச்சர் பண்ணின ஒரு சகஸ்ரநாமம் மேம். ஆமா, அந்த சகஸ்ர நாமத்துல இருக்கிற அந்த நாமாக்களை வச்சு சொல்லுங்களேன். அதுல ஒரு இது இருக்கு, கேட்போம், மத்தவங்க கேட்போம். ஜீவரத்தினம் மேம். மேம் அதுல மட்டும்தான் கரெக்டா 1000 நேம்ஸ் எக்ஸாக்ட்டா ஃபிக்ஸ் ஆகி உட்கார்ந்து இருக்குது மேம். அது அம்பாள் வந்து ஒன் ஆஃப் த திங் தான், ரொம்ப முக்கியமானது. ரொம்ப ஃபர்ஸ்ட் இது கொடுக்கிறது முக்கியமானதுன்னு சொல்லாத, சிறப்பு. அதனுடைய சிறப்பு நல்லா கவனிங்க. நாமத்தோட சிறப்பு அதுக்கு மட்டும் ஸ்பெஷல். அதனாலதான் இந்த துணை எழுத்துக்கள் அது இல்ல. தீபக் குமார் சார். மேம் மத்த ஸ்தோத்திரங்கள் எல்லாமே வந்துட்டு ரிஷிகள் மகரிஷிகள் எழுதினது. லலிதா சகஸ்ரநாமம் வந்து லலிதா தேவியினுடைய அங்க தேவதைகளால வாக்தேவி தேவதைகளால இயற்றப்பட்ட ஸ்தோத்திரம் மேம். அது சிறப்புன்னு சொல்ல முடியாது, அது ஸ்பெஷல். ஓகே, தட்ஸ் ஆல். வேற இது நாமாவளி, நாமத்தோட அப்படிங்கறது கனெக்ட் பண்ணி பாருங்க. அதுல அதை பார்த்து சொல்லுங்க. எஸ் லதா கே மேம். ஓகே, ஆன்சர் பதில் போயிடலாம் மேம். டைம் இல்ல நமக்கு, 3 நிமிஷம் தான் இருக்கு. ஒரே நாமம் திருப்பி வர்றது இல்ல மேம். ஓகே சார், that is also there, the special characteristics, but ஸ்ரீமாதான்னு ஆரம்பிச்சது மேம். அது வந்து யாதி செல்வம், யாதி இல்லமா லதா மேடம் வந்துருச்சு ஆன்சர். யாரோ ஒருத்தவங்க சொன்னீங்க, சொல்லுங்க. லதா மேடம் சொல்றாங்க. ஸ்ரீமாதான்னு ஆரம்பிச்சது மேம். வெரி குட். கடைசி நாமாவளியும் மாதான்னு முடியும், அவ்வளவுதான். சரியா? தேங்க்யூ சோ மச் எவ்ரிவன். வெரி குட். நல்லா பண்ணிருக்கீங்க. வெரி குட். தேங்க்யூ.
ஓகே வில் இன்னும் 2 கேள்வி இருக்கு மேம். இன்னும் 2 கேள்வி தான் மேம், சிம்பிளா. அதுல வந்து பிக்சர்ஸ் கொடுத்திருப்பாங்க. பிக்சர்ஸ் வச்சு ரிலேட் பண்ணி அது என்ன டயட்டின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். சரிங்களா? என்ன அம்பாலும் நீங்க கண்டுபிடிக்கணும். ஒரு பிக்சரும் அதோட கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும், அதோட பேரோட கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க மேம், அடுத்த ஸ்லைட் போயிடலாம் மேம். ஒண்ணு கிளிக் பண்ணுங்க. யாருக்காவது ஆன்சர் தெரிஞ்சதுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஸ்ரீ கார்த்தி மேம் சொல்லுங்க. பட்டாரிக்கா மேம்? இல்ல. அடுத்த ஸ்லைட் போயிடலாம். 2வது ஸ்லைட். மகாலட்சுமி குணசாகர் மேம். வாராகி. இல்ல மேம். கனெக்ட் பண்ணுங்க, பேரை கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணா கிடைச்சிரும். வெங்கட் ஆர் சார். பட்டீஸ்வரன் துர்கே. வெரி குட் சார், வெரி குட். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. வெரி குட் சார், வாழ்த்துக்கள். அடுத்து காட்டுங்க மேம். இது பட்டு, டி, இஷ், வரம் கொடுக்கறாரு. சோ பட்டீஸ்வரம் துர்கை அம்மன், அதுதான் கனெக்ட் பண்ணது. தேங்க்யூ சார், வாழ்த்துக்கள். வெரி குட். அடுத்து இன்னும் ஒன்னு தான் இருக்கு, அதை மட்டும் முடிச்சிடலாம். ஒன்னொன்னா வாங்க மேம். கனெக்ட் பண்ண பாருங்க. சரிங்களா? யாராவது தெரிஞ்சதுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அடுத்து 2வது கேள்வி, 2வது ஸ்லைட், 2வது போயிடலாம். மீனாட்சி யாரு மேம்? அபிராமி மேம். யாரு? அபிராமி தேவி. இல்ல மேம், இல்ல. ஜெயந்தி பாலகோபால் மேம். அரேகா சம்மன். கரெக்டா கண்டுபிடிச்சோம். வெரி குட், வெரி குட். ஆப்ஷன் காட்டிடலாம் மேம். அது அரைக்கு வந்து நான் அரை ஆப்பிள் வச்சிருக்கேன். அடுத்து கா சு வெங்கடேசன் எழுத்தாளர். அவரோட சு மட்டும் ஹைலைட் ஆயிருக்கு. சோ அரை காசு அம்மன். சரிங்களா? வாழ்த்துக்கள், நன்றி. எல்லாருக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம், நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சோ மச். ராம் ராம். மிகவும் அழகாக ரமணரை பற்றியும் அக்ஷரமணமாலை சிறப்பு, ரமணருடைய சிறப்பு, அழகான ஒரு அம்பாளை பற்றிய குவிஸ், தெரியாதவர்களுக்கும் தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. மிகவும் அழகாக தொகுத்து வழங்கிய குருஜிக்கும் மற்றும் அமலா விஜயகுமார் அவர்களுக்கும் அவர்களுக்கு மற்றவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து மஞ்சுளா கணேசன் மேடம். எல்லாரும் ஒரே நிமிஷம், எல்லாரும் இருக்க ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு வேண்டுகோள். ஒரு 210 பேர் இருக்கும். 17 வயசு பையன். ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணிருங்க. ஒரு நிமிஷம். பாலமா ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணிடலாம். 1 minute மேம். ஸ்டாப் பண்ணிட்டீங்களா ரெக்கார்டிங்? இன்னும் ஸ்டாப்